வணக்கம். ஓரெழுத்து ஒரு மொழி ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு பார்க்கலாம். ஐங்கிறது ஒரு நெடில் எழுத்து. சரிங்களா? இதுக்கு மொத்தம் 27 பொருள் இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பேட்சாக பிரித்து கொடுத்துருக்கேன். ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நம்பராக அப்படியே கொடுத்துருக்கேன். மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க. தலைவன், அரசன், தந்தை, கணவன், கடவுள், குரு. சரிங்களா? தலைவன், அரசன், தந்தை, கணவன், கடவுள், குரு. இந்த பொருளெல்லாம் ஐங்கிற எழுத்துக்கு இருக்குது. ரெண்டாவது பாருங்கள். துர்க்கை, சிவன், கன்னி, பருந்து. பருந்துங்கிறது ஒரு கடவுளாக தானே நம்ம கும்பிட்றோம். அதனால் நான் அதில் போட்டிருக்கேன். 3. அழகு, ஆசை, வியப்பு, ஐயம், மென்மை, மேன்மை. இதெல்லாம் ஒரு குணத்தை குறிக்குது. அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். சரிங்களா? 4. இருமல், கோழை, மருந்து, பெருநோய், பாஷாணம். பாஷாணம் அப்படின்னா விஷம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 5. கடுகு, சர்க்கரை, கிழங்கு, தும்பை. 6. அசைநிலை. ஐங்கிறது ஒரு அசைநிலை. ஐயம் அப்படின்னா சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தேங்க்யூ.